அண்ட் ஸ்வீட்டா நான் சீக்கிரமா பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். తక్కువ సమయమే ఉంది కాబట్టి తొందరగా నేను దేవుని వాక్యాలు చెప్పి சரி ரைட். இந்த இன்விடேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜெபிக்க தொடங்கினேன். ஆண்டவரே, సభைக்கு பேசணும், ஆனா எதை குறித்து பேசணும், సంఘానికి మాట్లాడాలి కానీ దేని గురించి మాట్లాడాలని ప్రార్థన చేస్తున్నప్పుడు ప్రభు ఒక కార్యం చెప్పాడు. ఒకే ఒకటి చెప్పాడు, నువ్వు వెళ్ళే సంఘంలో చాలా మంది శోధనలో ఉండాలని చెప్పాడు. ప్రైజ్ ది లార్డ్. అమ్మగారు సాక్ష్యం చెప్పేటప్పుడే నాకు అర్థమైపోయింది, కరెక్టే. కానీ ప్రభు ఈరోజు విడుదల ఇవ్వబోతున్నాడు. హల్లెలూయా, హల్లెలూயா. கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை தரப்போகிறார். ஆமென் சொல்லுவோமே. ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு என்கிற புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் 4 వచనங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். యాకోబు రాసిన పత్రిక మొదటి అధ్యాయము 1 నుండి 4 వచనాలు தமிழ்ல ஒருத்தவங்க வாசிங்களா. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நிறைவுள்ளவர்களாயோ இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. போதும். தேங்க்யூ. அப்போ சோதனை என்று வந்தாலே நமக்கு என்ன இருக்கிறது இல்ல தெரியுமா? சந்தோஷம் போயிடும். சோதனை எத்தனை பேருக்கு வேண்டான்னு விரும்புறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3. சரி, சோதனை எத்தனை பேருக்கு வேணும்ன்றீங்க? வெரி குட், நல்லது. பயமா இருக்குல்ல பதில் சொல்றதுக்கு? శోధన కావాలా అసలు వద్దా? హలో, నేను మీతోనే మాట్లాడేది. శోధనలు కావాలా వద్దా? కావాలా? సరే, అదే అధ్యాయంలో 12వ వచనం 13వ వచనం ఒక వాక్యం చెప్తుంది, కొంచెం చదువుతాం. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சோதனை வேணுமா வேண்டாமா? இல்லையா, ஒரு கேள்வியே வேற மாதிரி கேட்கிறான்னு பாருங்க. சோதனை సహించేవాడు ధన్యుడు. சோதனை சகிக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். இப்போ சொல்லுங்க, சோதனை எத்தனை பேருக்கு வேணும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம், எனக்கு வேணும் ஐயா. ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன சந்திக்கணும்? சோதனை సహించుதான் ఆగணும். ఒక ఆశీర్వాదము మనకు కావాలంటే కంపల్సరీగా ఖచ్చితంగా మనం దేన్ని భరించాలి? ఒక శోధనని భరించాలి. ఒక ఆశీర్వాదం నాకు కావాలి, పొందుకోవాలంటే, దాన్ని ఎలాగైనా నేను పొందుకోవాలంటే నాకు ఒక శోధన అవసరం. ఒక చిన్న ఉదాహరణ చెప్తాను. எல்லாருக்கும் பிள்ளைங்க இருப்பாங்க, கரெக்டா? எல்லாரும் பிள்ளை பெற்றெடுத்த தாய்மார்கள். யாராவது கால் மேல கால் போட்டுட்டு இல்ல சாதாரணமா இப்படி படுத்துட்டு டாக்டர் டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாராவது டெலிவரி எடுத்தீங்களா? హలో, யாராவது இருக்கீங்களா? ఎవరన్నా ఉన్నారా? ఎవరన్నా ఉన్నారమ్మా? సౌండ్ ఎలా వస్తుంది డెలివరీ వార్డులో? ప్రాణం పోయేంత వరకు అయ్యో అమ్మా అని ఒక మరణమే చూసేసి వస్తాం అన్నమాట. మరణ పడకని చూసేసి వస్తాం. அப்போ அந்த மரண வேதனையில ஒரு பிள்ளை பிறந்த அடுத்த செகண்ட் நம்மளுக்கு என்ன வரும் தெரியுமா? அவ்வளவு சந்தோஷம். எங்க இருந்து வருது அந்த சந்தோஷம்? அதனால தான் சோதனை సహించాలి நமக்கு ஒரு సంతోషం ఉంటుంది. హల్లెలూయా. ఒక శోధనని మనం భరిస్తే, దాన్ని సహిస్తేనే మనకేముందంటే అక్కడ ఒక సంతోషం, ఒక ఆశీర్వాదం అనే దేవుడు పెట్టున్నాడు. కానీ మన ప్రార్థనలో ఏం చెప్తాం తెలుసా? అయ్యా, నాకు శోధనలు రాకూడదు నాన్న, తండ్రి నాకు శోధనలు అనుమతించకండి అయ్యా, శోధనలు వస్తే నేను తట్టుకోలేను, తట్టుకునేంత శక్తి నాకు లేదు. అలా కాదు, శోధనలు ఉన్నా కూడా పర్వాలేదు తండ్రి, నేను భరించేదానికి నాకు మీరున్నారు. ఆమేన్. పక్కన చూసి చెప్పండి, దేవుడు మీ పక్షాన ఉన్నాడు. దేవుడు మీ పక్షాన ఉన్నాడు. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கும்போது எத்தனை சோதனைகள் வந்தா எனக்கு என்ன?
கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ இங்க வேதம் சொல்லுது, இந்த சோதனை வருவது எதற்காக என்றால், 2வது வசனத்தை நல்லா பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. అప్పుడు ఒక శోధన మనం భరించేటప్పుడు దాంట్లో మనం ఏం అనుభవిస్తామంటే ఒక నిదానము. నిదానమే ప్రధానం అంటారు కదా, నిదానమే ప్రధానం. நீ நிதானமா ஒரு வேலையை செஞ்சு பாருங்க, அந்த வேலை எப்படி தெரியுமா இருக்கும்? துல்லியமா இருக்கும். அவசரப்பட்டு ஒரு வேலை செஞ்சா என்ன நடக்கும்? அப்போ நிதானித்து, சில பேர் திட்டாலும் பரவாயில்ல, நான் கரெக்டா தான் செய்யணும்னு சொல்லி நிதானிச்சு பண்ணாத அவுட்புட் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஒரு சோதனை காலம்னு வரும்போது சில நேரங்களில் தேவன் என்ன பண்ணுவார் கேட்டாக்கா, எவ்வளவு காலம் இவன் சோதனை சகிக்கும், எவ்வளவு காலம் இந்த சகோதரி சோதனைய சகிக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பார். பார்க்காம ஒண்ணும் கிடையாது, அவர் கண்கள் இருக்கு. எத்தனை நம்புறீங்க? ஆமென். அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் கண்ணுக்கு தெரியாம அந்த சோதனை வரல. ఆయనకి తెలియకుండా ఆ శోధన మన లోపలికి రాలా, మన కుటుంబంలో రాలేదో, మనల్ని కన్నీరు రాలేదో, దేవునికి తెలియకుండా ఏది జరగదండి. ఆయన చిత్తం ఉంటేనే ఆ శోధనలు కూడా మన దగ్గరికి వచ్చేది. కానీ దీంట్లో ఇంకొక రహస్యం చెప్తా. இதுல இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். யாருக்கு தெரியுமா அந்த சோதனை வரும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான். பிரைஸ் காட். என்றால் அதனாலதான் 2வது வசனம் மறுபடியும் பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பிரதர். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சைகள் அறிந்து. யாராவது సంతోషமா எடுத்துப்பாங்க? ఎవరైనా సంతోషంగా ఒప్పుకుంటారా? అందుకే అడిగేది. సైలెంట్ గా హాస్పిటల్ హాయిగా ఎవరైనా డెలివరీ చేసుకోగలరా? లేదు. ఎంత బాధ తెలుసా, ఎంత కష్టం తెలుసా, ఎంత వేదన తెలుసా? ఒక్కరిద్దరి కంటే కూడా పర్లే. ఆ కాలంలో ఒక ఆశీర్వాదం 16 பேருக்கு 16 பேருக்கு தான் தெரியும் எவ்வளவு வலின்னு சொல்லி. நீங்க சர்வசாதாரணமா சொல்லிட்டு போவீங்க, சுமக்கிற தாய்க்கு எவ்வளவு கஷ்டம். அப்ப அந்த சோதனை சகிக்கிற மனுஷன், அப்ப அந்த சோதனைகளை நான் விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, సోదనగల్ల நான் విశ్వాసంగా కట్టుకోను. శోధన కాలంలో నేను విశ్వాసాన్ని నేర్చుకోవాలా, దాంట్లో బలపడాలా, దాంట్లో నిలబడాలా, దాంట్లో జయం పొందుకోవాలా. హల్లెలూయా. అందుకే ఆ శోధన కాలం అనేది ఏం లేదండి. ఇంత పెద్ద ఒక ఆలయం కట్టున్నారు, యజమానుడు, వాళ్ళ ఇంట్లో అమ్మగారు, వీళ్ళందరూ అప్పుడప్పుడు చూసేసి వెళ్తా ఉంటారు. కరెక్టా పాస్టర్? కరెక్ట్ అమ్మా? అప్పుడప్పుడు చూసేసిపోతున్నారు. కానీ పొద్దుటి నుండి సాయంకాలం వరకు ఆ మేస్త్రి ఎంత చెమటలు కారుంటాడు, ఎంత ఎండను చూడకుండా కష్టపడి ఆ రాళ్లు గుచ్చుకొని సిమెంట్లు వేసేటప్పుడు చేతుల బొక్కలు పడి ఏవేవో భరించి 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 ఇంత పెద్ద ఒక ఆలయం కట్టాడంటే తన కష్టం లేకుండా ఈ ఆలయం ఎలా వచ్చి ఉంటుంది? చూసేవాళ్ళకి తెలియదు, కానీ కష్టపడేవాడికే తెలుసు. కానీ కట్టిన తర్వాత ఎంత అందంగా ఉందో చూడండి. హల్లెలూయా. కొంతకాలము శోధనలు మనం భరించేటప్పుడు ప్రభు చూస్తూ ఉంటాడు, తను దీనికి అర్హతేనా, తను ఈ పని చేయగలడా అని చెప్పి కొంతకాలం వదులుతాడు. కానీ ఆ శోధనలో కానీ మనం భరించినామంటే, ఈ వాక్యం చెప్తుండగా 11వ వచనం 12వ వచనం చూడండి బ్రదర్, చదవండి. 12வது வசனத்தை, சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் அதுல உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவன் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ யாருக்கு தெரியுமா இந்த சோதனை? தம்பி நீ சோதனை சகிச்ச, தங்கச்சி நீ சோதனை சகிச்ச, அக்கா நீ சோதனை சகிச்ச, நீ சகிச்ச இல்ல, நீ எல்லாவற்றையும் பார்த்த இல்ல, எல்லா இடத்திலும் கண்ணீர் சிந்தனை இல்ல. இந்த உனக்காக நான் வைத்திருக்கிறேன் வாக்குத்தத்தம், இந்த உனக்காக நான் ஜீவக்கிரீடத்தை வைத்திருக்கிறேன், இந்த உனக்காக நீ கேட்ட போராட்டத்தின் பதில் நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது கொடுக்காம போக மாட்டாருங்க. ஆமென் சொல்லுவோமே. அப்ப தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன சோதனை சகிச்சுட்டு இருப்போம் தெரியுமா? வெறும் பண கஷ்டம், கடன் பாரம், இல்ல வேற ஏதாவது வீட்டு பிரச்சனை, இல்ல వడ్డీ ప్రశ్న, ఎవరన్నా అప్పులకు వచ్చి నా బాధ్యతను నిలబడతారు, ఎవరన్నా ఏదైనా మాట్లాడతారు, ఇది అది అది మనం మాట్లాడతాం. కానీ బైబిల్లో ఒక వ్యక్తి ఉన్నాడండి,
తనలాంటి ఒక శోధన మనం ఇంతవరకు చూసింది. அப்ரஹாம்னு ఒక தேவதாசுடன் ఉన్నాడు. அப்ரஹாம் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன் ஒரே புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் குமாரனுமாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடு. நம்ம கொடுக்க முடியுமா? లేదంటే మన ఈగలమా, మన సొంతంగా లేక పుట్టిన కుమారుణ్ణి ప్రభు అడుగుతున్నాడు, వెంటనే ఈగలమా ఇచ్చేదానికి మనకు మనసు వస్తుందా? ஆனால் ஆபிரகாம் தேவன் கேட்கிறார், கொடுப்போம் என்று மனதை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அது சாதாரணமா கொடுக்கலங்க, எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். ஆதிகாண்டமோ 22வது அத்தியாயமோ 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம தேவன் பரீட்சை பண்ணி பார்க்கிறார். இங்க நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கனால தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னன்னா, ரெண்டு காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும். இது இங்கிலீஷ் எடிஷனுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அழகா பார்க்கலாம். ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. ட்ரையல்ஸ் இன்னொரு வார்த்தை டெஸ்ட்னு சொல்லலாம். ட்ரையல் அண்ட் டெஸ்ட்னா என்னன்னு கேட்டாக்கா பரீட்சை. படிக்கிற பசங்களுக்கு தெரியும். டெஸ்ட்னா என்னதுப்பான்னு கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்கூல்ல பரீட்சை வைக்கிறாங்க, எழுதுறதுக்கு படிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா டெம்ப்டேஷன் என்றால் அது வேற. இந்த ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட்ன்றது யார் கொடுப்பான்னு கேட்டாக்கா கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா டெம்ப்டேஷன் யார் கொடுப்பான்னு கேட்டாக்கா பிசாசு கொடுப்பான். இப்போ டெம்ப்டேஷன்ஸ் விடுங்க, நான் டெஸ்ட்ல நிக்கிறேன். ஆபிரகாம தேவன் என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு. ప్రభు అయిన దేవుడు అబ్రహాముని పరీక్షిస్తున్నాడు. ఆ పరీక్షలో ఏం చేస్తున్నాడంటే, నీ కుమారుడిని నాకేం చేయ బలిగా ఇవ్వు అంటున్నాడు. అబ్రహాం చూశాడు, సరే 25 సంవత్సరాలు నేను కాచుకొని ఉన్నా, 25 సంవత్సరాలు నేను కాచుకొని ఉన్నా, 25 సంవత్సరాలుగా నేను కాచుకొని ఉన్నా, ఒక కుమారుడు నాకు పుడతాడు 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 పుట్టాడయ్యా. కానీ పుట్టిన తర్వాత అదే దేవుడు ఏమంటున్నాడు, నీ కుమారుడు నాకు ఇవ్వు అంటున్నాడు. అబ్రహాం చెప్తున్నాడు, సరే తండ్రి, నాకు ఇచ్చింది నువ్వే తీసుకో. ఆమేన్. నాకు ఇచ్చింది నువ్వే తీసుకో. అప్పుడు ప్రభు అంటున్నాడు, నీ బిడ్డ మీద ఏం చేయకు, చేయి వేయకు. తెలుగులో చదవండి. ఆదికాండం 22వ అధ్యాయం 12వ వచనము. నీవు చదవండి. ఆ చిన్నవారి మీద చెయ్యి వేయకము, ఏమి చేయకము, నీకు ఒక్కడై ఉన్నా నువ్వు దేవునికి భయపడువాడని ఒక ஹல்லேலூயா చెప్దామా? ஹல்லேலூயா. அப்ப அந்த சோதனை காலத்துல நான் கர்த்தருக்கு பயந்தவனா இருக்க வேண்டும். ஆமென். அந்த சோதனை நேரத்துல நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு வர்றவங்க சர்ச்சில் நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, சர்ச்சில் நல்ல கண்ணீர் விட்டு ஆராதனை பண்ணுவாங்க, சர்ச்சில் எல்லா தரிசனங்களும் பார்ப்பாங்க. ஆனா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, வீட்டுல ஒரு நோய், தீர்க்க முடியாத ஒரு குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா, பாஸ்டர் கிட்ட சொல்லாத, வா நம்ம எங்க போலாம், ஒரு இடத்துக்கு போயிட்டு தாயத்தை கட்டிட்டு வந்துடலாம். வா நம்ம ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு தகடு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாம், கட்டில கீழே வச்சிடலாம். இது யாருக்கு தெரியக்கூடாது? வெளியில நம்ம சர்ச்சிலையோ இல்ல பாஸ்டருக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. இது போல எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க தெரியும். சோதனை சகிக்க தெரியாத நபர்கள். ஆனால் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பிரச்சனை நல்லதுதான், இந்த சோதனை நல்லதுதான், இந்த உபத்திரவம் நல்லதுதான், இது கர்த்தர் எனக்கு அனுமதித்தார், நான் இதை நிலைத்திருப்பேன் என்று சொல்லி பாருங்கள். அதை காட்டிலும் பல மடங்கு தேவன் அதில் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மளை அந்த அளவுக்கு நேசிச்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு சாட்சி நான் கூட தான். இதோ என் தகப்பனார் உட்கார்ந்து இருக்கிறாரு ஃபர்ஸ்ட்ல. கிட்டத்தட்ட 49,000 ரூபாய் செலவு பண்ணாரு. என்னோட தாயாருக்கு பலவீனம் ஆயிட்டு ஒரு பிசாசின் கிரியை இது பண்ணதுனால ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க எங்க அம்மா. அப்படியே உட்காந்து ஆடிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது 2010 நடந்த சம்பவம். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறேன். காலேஜுக்கு போகணும். என் தம்பி வந்து இன்ஸ்டியூட் போகணும். அவன் ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருந்தான். எங்க அப்பா ஆபீஸ் போகணும். அவர் ரிசர்வ் பேங்க் எம்ப்ளாய். அவரால் லீவும் போட முடியாது. நான் 3 பேர் போயிடுவோம். எங்க அம்மா ஒரு ஆள்.
காலையில எழுப்பி எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கட்டிடுவாங்க. ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டு சோஃபா கிட்ட உட்காந்துட்டே ஆடிப்பாங்க. வீடு பெருக்க மாட்டாங்க, சுத்தம் பண்ண மாட்டாங்க, புடவை எடுத்து வைக்க மாட்டாங்க, துணி எடுத்து எதுவும் கிடையாது. சாயங்காலம் நாங்க வந்து பார்த்தாங்க எங்க అమ్మ అదే இடத்துல ఉட்காந்துருப்பாங்க. మా అమ్మగారు అలానే కూర్చుంటారు ఎవరో చేసిన మంత్రాల కొరకు. మా నాన్న చూశాడు మా తమ్ముడి దగ్గర ఏం చేద్దాం జీవా అని. ఏదైనా ఒకటి చేద్దాం నాన్న అంటే మసూదులకి గుడులకి ఎక్కడెక్కడికో వెళ్ళాడు. వెళితే ఒక బాయ్ చెప్తున్నాడు ట్రిప్లికేన్లోన. పోయిన సంవత్సరం 2022లో పాలిమర్ టీవీలో న్యూస్ 7 ఏదో ఈ ఛానల్లో ఏసి చూపిస్తున్నాడు. ఆ బాయ్ని ఎవరో ఒక స్త్రీ వైట్ పెట్రోల్ పోసి కాల్ చేసింది. అంత ఫేమస్ అయిన బాయ్ మంత్రాలు చేశారు. ఆయన దగ్గర మా తండ్రి వెళ్ళాడు. ఆయన చెప్పిన ఒక మాట ఏందో తెలుసా? మా డాడీ అడుగుతున్నాడు, బాయ్ ఇంత డబ్బులు ఖర్చు పెట్టి మా ఇంట్లో మా ఆవిడికి ఏం బాగలేదే, ఏం జరుగుతుందంటే ఆయన ఒకే ఒక ప్రశ్న అడిగాడు, మీ ఇంట్లో బైబిల్ చదువుతారా? మీ ఇంట్లో బైబిల్ చదువుతారా? అవునంటే ఫస్ట్ మీరు దాన్ని మొదట ఆపమనండి, లేకపోతే ఈ శక్తి లోపలికి పో. అప్పుడు మా డాడీ అడుగుతున్నాడు, మీ మంత్రాలకి శక్తి ఎక్కువ లేకుంటే దేవుని వాక్యానికి మహిమ ఎక్కువ? ఏం చేయాల? ఇప్పుడు ఈ బాటిల్ ఎట్లా నేను పెరుక్కుంటున్నానో డబ్బులు తీసుకుని అట్నే వెళ్ళొచ్చేసాడు. ఇంటికి వచ్చి తండ్రి నన్ను క్షమించయ్యా అని చెప్పి మోకాళ్ళకి ఏడుస్తున్నాడు. మా నాన్న ఏడుస్తున్నాడు. ఆ రోజు క్షమాపణ అడిగినాడు. మాతో కూడా సేవ చేస్తాను. రైసలా వాక్యం ఏదో వ్యర్థంగా ఇలా ప్రభు ஏதோ வாக்குதத்தங்களை சும்மா ஆண்டவர் கொடுக்கல, சோதனை சகிச்சு அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறான். హల్లెలూయా. అప్పుడు అబ్రహాం అడిగేటప్పుడు ఈసాకు ఒక్క మాట అడుగుతున్నాడు. దాంట్లో 22వ అధ్యాయంలో 3వ వచనంలో చూడండి. దేవుడు తనతో చెప్పిన చోటుకి, మళ్ళా చదవండి, దేవుడు తనతో చెప్పిన చోటుకి వెళ్ళండి. ఎవరు? అబ్రహాం. మనకేం ప్రభు చెప్తాడో తెలుసా? అయ్యా నువ్వు ఈ స్థలానికి వెళ్ళి ప్రార్థన చేయి అంటాడు. తమ్ముడా నువ్వు ఏం చెయ్యి, నేను ఈ సమయంలో నేను వచ్చుంటాను, నా సన్నిధానంలో వచ్చి ప్రార్థన చేయి అంటాడు. కానీ మనం ఏం చేస్తాం తెలుసా? తండ్రి ఈరోజు నాకు బయట ఒక పని ఉంది, చూసుకొని రేపు వస్తా, లేకుంటే ఆనేకి వస్తా, అప్పుడు వచ్చి ప్రార్థన చేస్తా. ప్రభు నీ కోసం కాసుకో ఉండాలా, లేకుంటే ప్రభు కోసం మనం కాసుకో ఉండాలి? ప్రభు కోసం మనం కాసుకుంటాం. అప్పుడు అబ్రహాము దేవుడు ఏదైతే చెప్పాడో, ఎక్కడికైతే పొమ్మన్నాడో అక్కడికే అబ్రహాం ఏం చేశాడు? పోయాడు. ఆయన అనుకో ఉండొచ్చు, ఏంటి ఈ దారికి మనం వద్దు, వేరే దారికి ఏమన్నా వెళ్ళిపోవచ్చు, అక్కడికి వెళ్ళిపోతే మనం అక్కడ పోయి ఏదైనా చేసుకోవచ్చు అని. కాదు, ప్రభు చెప్పిన స్థలానికే ఎక్కడికి వెళ్ళాడు? అబ్రహాము వెళ్ళాడు. చూడండి 8వ వచనం చదవండి. 8వ వచనం వాసిగా అబ్రహాము తన కుమారుడు ఇప్పుడు ఏం చెప్తున్నాడంట? తమిళ వాసిగా, அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை, எல்லாரும் சொல்லுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போச்சு பலியை கொடுக்கணும், ஈசாக்கும் தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பலியிட போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆபிரகாமுக்கு தெரியும் பலி யாரு? ஈசாக்கு. ஆனா ஈசாக்கு என்ன தெரியாது? நான் தான் பலின்னு தெரியாது. அங்க போகும்போது கேட்கிறாரு, அப்பா எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, கட்டி இருக்குது, நெருப்பு இருக்குது, கயிறு இருக்குது, எல்லாமே இருக்குது, பலி எங்க? பலி எங்க? அவருக்கு தெரியாது, நீதாப்பா பலின்னு அவருக்கு தெரியாது. ஆபிரகாம் சொல்றாரு, தேவன் எல்லாம் பார்த்துக்கொள். அல்லேலூயா. தேவன் எல்லாம் சொல்றது கூட வாய் வரல, சொல்றது கூட வாய் வரல. அவ்வளவு சோதனை யாருக்கு? అబ్రహాము. అంత శోధనండి. కళ్ళకు ముందు కుమారుడు అడుగుతున్నాడు, నానా బలి ఏది నానా? ఎలా చెప్పగలడు ఒక తండ్రి, నువ్వే నాయన బలి అని?
ఎలా చెప్పగలడు నిన్నే నేను చంపబోతున్నానని? కన్న గర్భం ఎంత వేదన పడుతుందో తెలుసు. ఒక తండ్రిగా ఒక తండ్రి స్థానంలో నిలబడి లేక ఒక కుమారుడు పుట్టి 25 సంవత్సరాలు ఈ వాగ్దాన కుమారుడు కోసం కాసుకున్నాడు. ఆ కుమారుని నిన్నేనే నేను బలిగిపోతున్నానంటే ఎంత వేదన అబ్రహాం హృదయంలో పెట్టుకోండి. అంత వేదన సహించిన ఆ అబ్రహాంకి ప్రభు చెప్తున్నాడు, నువ్వు నిజముగానే నాకు பயப்படேவாடையாம். ஹல்லேலூயா. நீ எனக்காக பயந்திருக்கிறாய் என்பதை நீ நிரூபிச்சிட்டப்பா. ஹல்லேலூயா. அதனாலதான் சோதனை என்றது நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, சோதனை நல்லது, சోదన మంచిది. ఆమేన్. నేను ఒకే ఒక సాక్ష్యం చెప్పి తొందరలో ముగించేస్తాను. మా సంఘంలో ఒక వ్యక్తి ఉన్నాడు. ఆయన ఆయన బాగా చదువుకున్న ఒక వ్యక్తి. బాగా గమనించింది, అందరికి అర్థమవుతుంది కదా, எல்லாரும் புரியுது. தமிழ்ல சொல்லணுமா இது? சரி, கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஒரு వ్యక్తి ఉన్నాడు, ஒரு சகோதரர் இருக்காரு. சகோதரர் நல்லா படிச்சவர் தான். சகோதரர் என்ன பண்ணாரு, எனக்கு நல்லா தெரியும், எங்க சர்ச்சில் எல்லாருக்குமே தெரியும். நல்லா படிச்சவர், நல்ல ரேஞ்சில் இருந்தவர். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டாக்கா, ஒரு பாவமான வாழ்க்கையில விழுந்துட்டாங்க. ஆனா படிக்கிற இடத்துல ரொம்ப செய்யக்கூடாத தப்பு, செய்யக்கூடாத செயல்கள், சேரக்கூடாத சாவகாசங்கள் எல்லாமே வந்துருச்சு. என்னென்ன தப்பு செய்யக்கூடாது எல்லா தப்பு என்ன பண்ணாங்க, செய்ய போயிட்டாங்க. இப்ப இந்த பைபிள் உங்களுக்கு தெரிஞ்ச தப்புலாம் என்னென்ன தப்பு சும்மா சொல்லுங்களேன். ஏன்னு பாக்காதீங்க, என்ன எனக்கு பயமா இருக்கு. பைபிள் அதெல்லாம் குழந்தைங்க எல்கேஜி சொல்றது. பெரிய தப்பு என்னென்ன தப்புலாம் இருக்கு, சொல்லக்கூடாத தப்புலாம் இதுல பைபிள் இருக்கா? வாயில சொல்ல முடியாத அளவுக்கு தப்புகள் இருக்குல்ல. பாவம் செஞ்சவங்க இருக்கிறாங்கல்ல. சிம்சோன் என்ன பாவம் செஞ்சாருன்னு தெரியும். தாவீது எப்படி எப்படிலாம் ஓனாருன்னு தெரியும். சாலமோன் எங்கெங்கெல்லாம் விழுந்தாருன்னு தெரியும். அதே போல யார் யார் எப்படி எப்படிலாம் இதை பண்ணாங்க எல்லாமே தெரியும். కరెక్టా? ఎవరెవరు ఏమేమి పాపాలు చేశారని బైబిల్ గ్రంథం చెప్పి ఉంది. కరెక్టేనా? అప్పుడు ఆ పాపాలన్నిట్లో ఆ వ్యక్తి ఉన్నాడు అన్నమాట. చేస్తున్నాడు పాపమని కూడా తెలిసి కూడా చేస్తున్నాడు. కానీ తన క్రైస్తవుడు. ஆனால் அந்த சகோதரன் ஒரு கிறிஸ்தவன். பயப்படுவான், இயேசுனா பயப்படுவான். ஆனா பாவம் செய்யும் போது பயப்பட மாட்டான். పాపం చేసేప్పుడు మాత్రం భయపడడు. కానీ లోపలేమో యేసయ్య అంటే మంచివాడు, యేసయ్య అంటే మంచి. తను ఒక తీర్మానం తీసుకున్నాడు, ఎలాగైనా మన శరీరం మట్టిలో కలిసిపోబోతుంది, మన ఆత్మ ఎక్కడికి వెళ్తుంది, దేవుని దగ్గరికి వెళ్ళిపోతుంది. మనం పాపం చేసి సంపాదిస్తే ఏమి, మంచి చేసి సంపాదిస్తే ఏమి, நல்லது செஞ்சு சம்பாதிச்சாங்கன்னா தப்பு செஞ்சு சம்பாதிச்சா இந்த சரீரம் மண்ணோட மண்ணா போகுது, யாவி கடவுள்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பாவத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. செய்தாரு. ஒண்ணுதாங்க, அந்த பாவம் எல்லாம் சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா தூக்கி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணிருப்பாங்க, உள்ள வச்சு. இன்னைக்கு பசங்க எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, தெரியுமா? கஞ்சா, இப்படி பல போதை பழக்கம், எல்லா இதுக்கும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவருக்கு கூட நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, இதெல்லாம் எடுத்து அனுப்புறதுக்கு. ఇద వేళ దేశத்துக்கு అనుపుறதுக்கு ఏమైనా హెల్ప్ பண்ண முடியுமா? వేరే దేశానికి పంపించాలంటే మీరు దానికి సహాయపడతారు, మీరు రండి. అలాగా తను మార్చేశారన్నమాట. அப்படி மாத்திட்டாங்க 2 வருஷத்துக்கு. కానీ చూస్తే పక్కా జెంటిల్ గా ఉంటారు, பார்க்கிறதுக்கு பக்கா ஜென்டில்மேனா இருப்பாரு. ஆனா நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டாக்கா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலேஜ் முடியுது, ஒரு எக்ஸாமுக்கு எழுதி போய் படிச்சுட்டு லாஸ்ட் எக்ஸாம் அப்படி முன்னாடி உட்காந்துட்டு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு படம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை சிலுவையில் அடிச்ச ஒரு திரைப்படம், ரொம்ப குற்றமா இருக்கும், பார்க்கவே முடியாது, பார்த்தாலே அழகும். చూస్తున్నారా? యేసు ప్రభుని సిలువలో వేసే ఆ సినిమా దాన్ని చూస్తా ఉన్నాడంట. చూసి ఏడుస్తున్నాడు. అయ్యా, దీంట్లో సినిమాలో చూస్తే தச்சுக்கொள்ளேకపోతున్నాను, இதை பார்க்கும்போதே நான் தாங்கிக் கொள்ள முடியலையே. ஒருவேளை நான் அந்த கள்ளனை போல பக்கத்துல இருந்தேன்னா காலை பிடிச்சாவது நான் மேல வந்துட்டு இருப்பேன். అట్లీస్ట్ నేను కానీ ఎదురులో ఉన్నంటే నీ కాళ్ళు పట్టుకొని పైకి వచ్చేస్తానయ్యా మీతోటి అని చెప్పి ఏడుస్తున్నాడంట. ఏడ్చి నన్ను నా పాపాలు క్షమించయ్యా, పాపాలు క్షమించు, పావత కడుగు టేబుల్ మీద పడుతుంది, అడుగురాను. నేను టేబుల్ పైన పండుకొని ఏడుస్తున్నాను. అప్పుడు మన పేరు పెట్టి దేవుడు పిలుస్తున్నాడు. అప్పుడు తన పేరు పెట్టి ఎవరైనా తిరిగి చూస్తే దగ్గర 2 రోజులు జ్వరం అండి, ఎవరని தெரியல, யாருன்னு தெரியல. அப்புறம் ஒரு ஊழியக்கார்ட்ட போனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க போய் நல்லா ஜெபம் பண்ணுங்க தம்பின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டாரு. எந்த நேரத்துல உனக்கு அந்த குரல் எடுத்து அங்க போய் நீ ஜெபம் பண்ணு,
ఏ సమయంలో నీకు ఆ భయం వచ్చిందో, ఆ పిలుపు వచ్చిందో నువ్వు వెళ్ళి ఆ సమయంలో ప్రార్థన చేయన్నాడంట. తనకేం తెలుసు? பைபிள் ஒக்க முக்க சதிவில்ல, பைபிள் ஒரு எழுத்து படிச்சது கிடையாது. சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு போறது வர்றது, கோயில் மாடு போல. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அந்த பைபிள் எடுத்த அந்த சகோதரர் படிக்கிறாராம், తెరస్తున్నాడంట. ఒక మాట అంట, ప్రభువా ఈ వాక్యంలో నువ్వు అనేక దగ్గర మాట్లాడుతున్నావు కదా, నాతో మాట్లాడయ్యా అని చెప్పి ఏడుస్తున్నాడంట. ஆண்டவரே அநேகரோட இந்த வேதத்துல பேசுறீங்களே, ஏன் கூட பேசுங்க ஆண்டவரே சொல்லிட்டு கண்ணீர் விடுறாரா. சொன்ன நம்ப மாட்டீங்க, அவர் திறக்கிறார் முதல் தடவை ఏశాయా 43:1, ఏశాయా 43:1. ఆ వాక్యం వెలుగులాగా తన కంటికి పడుతుంది. తను చూడలేకపోతున్నాడు. ఆ వాక్యంలో ఏం రాసిందంటే, நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், నీవు నా కుమారుడు, నువ్వు నా సొత్తు, నేను నిన్ను పేరు పెట్టి పిలిచాను. அவ்வளவுதான். 1.5 மணி நேரம் அந்த பைபிளை பிடிச்சிட்டு அந்த சகோதரர் தரையில உட்கார்ந்து அழுகுறாரு, ஏடச்சுனாங்க, ఒకటిన్నర గంట సేపు వెళ్ళిపోయి వాళ్ళ నాన్నోళ్ళ దగ్గర అడిగారట, నాన్న మీరు పిలిచారా? లేదు. వాళ్ళ తమ్ముళ్ళ దగ్గర అడిగారట, పిలిచారా? లేదు. ఎవరు పిలిచినా లేదు. తను అనుకుని ఏదో దెయ్యంగా పిలిచింది. కానీ వాక్యం వచ్చిన తర్వాత నాకు తెలిసింది, దేవుడే తనని పేర్చుకున్నాడని. ఒకవేళ నేను ఒక ప్రశ్న అడుగుతా, తను కానీ ఆ సమయంలో మీ ముందుకు వచ్చినారంటే మీరు ఏం చేస్తుంటారు? సపోజ్ మీ ఈ సహోదరి ఉంది, ఈ సహోదరి దగ్గర ఆ సహోదరుడు వస్తున్నాడు, ఇటువంటి పాపం చేసి మీరు ఏం చేస్తుంటారమ్మా ఆ టైంలోనా? ఊరిని జస్ట్ చెప్పండి. பயப்பட்டு பாரிப்படும். சகோதரி நீங்க என்ன பண்ணி, உங்க முன்னாடி அந்த சகோதரர் வந்து நின்றுட்டாரு, அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? சரி, ஓகே அம்மா, మీరు ఎవరన్నా చెప్పండి. ஐயோ இவன் வந்துட்டான்டா, இவனை உண்டு இல்லாம பண்ணணும் யாராவது இருக்கீங்களா? யாருக்காவது அந்த மைண்ட் வருமா? வந்திருக்குமா? அதாவது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? మీరు ఏం చేస్తుంటారు? அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மேடையில என்னை ஏத்திருக்கவே கூடாது. அது நான் தான், అది నేనే, వేరే ఎవరు కాదు. అది నేనే. చేసిన పాపము, చేసిన కార్యము, అటువంటి కార్యం ఒకటో రెండో కాదు, మా ఇంటికి కూడా తెలియదు. కానీ చూస్తే పక్కా జెంటల్మెన్. காலையில చూసి చెప్తారప్ప, అరే పక్కా జెంటల్మెన్ அவனை போல ஒரு ஃபார்முலா வர்றதுக்கு ஆளே கிடையாது நம்ம கிளாஸ்ல అంటారు. కానీ లోపల ఎంతకంత పాపం అనేది నాకు దేవుడు. నేను అన్నా, ప్రభువా నేను చేసిన పాపం కానీ మా ఇంట్లో చెప్పిన మా తల్లే చెప్పుతో బయటకు పంపించు. எங்க அம்மாவை செருப்பால எடுத்து அடிச்சிருப்பாங்க, அவ்வளவு கீழ்த்தனமான பாவங்களை நான் நேரங்கள்ல ஆண்டவரை நேசிச்சேன். பிறகு என்னோட வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். தொடர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷமா ஆண்டவர் ஊழியத்துல நடந்தேன். ஹல்லேலூயா. இன்ஜினியரிங் முடிச்சு என்னோட சர்டிபிகேட்ஸ் எரிச்சு போட்டேன் தெரியுமா? என்னோட மார்க் லிஸ்ட் எரிச்சு போட்டேன். எங்க வேலைங்கன்னா வேலைக்கு போயிட்டு வேணும்னு சொல்லி. என் டிசியும் என்னோட காலேஜ் அட்மிஷன் லெட்டர் மட்டும் தான் இன்னும் என்கிட்ட இருக்குது. నా దగ్గర ఇంకా నా టీసీ, నా ఒక అడ్మిషన్ లెటర్ మాత్రమే ఉంది. మిగతా నా మార్క్ లిస్ట్ అన్ని కాల్చి పడేశాను. ఈరోజు సిటిహెచ్ కంప్లీట్ అయింది, డిటిహెచ్ కంప్లీట్ అయింది, ఈరోజు ఎంటీహెచ్ కూడా కంప్లీట్ అయిపోయి నన్ను రెవరెండ్ ఆర్డినేషన్ చేసి చదివి దాంట్లో ఒక మంచి స్థానానికి దేవుడు నన్ను నడిపించాడు. హల్లెలూయా. మనలో ఉండే పాపాన్ని మనం అప్పచెప్తే మనకి ఏమొస్తుందో తెలుసా? శోధనలో ఒక రోజు 2 రోజు కాదండి, ప్రతి దినము శోధనలు, పోరాటం. మా కుటుంబమే మాకు పోరాటమే. 1 సంవత్సరం దగ్గర 8 నెలలు పట్టింది. 8 மாசம் ஆச்சு எங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்றது. எத்தனை அவமானங்கள், எத்தனை கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள். நடு தெருவுல சாப்பாடு இல்லாம கூட ஒரு நாள் நான் நின்றுட்டேன், வீட்டுக்குள்ள சேர்க்கல. அவ்வளவு அவமானப்பட்டேன். இயேசுவை காப்பாத்துவாருன்னு சொன்னேன். கர்த்தர் நல்லவர். என் குடும்பம் இன்னைக்கு என் கூட ஊழியத்துல அவ்வளவு உறுதியா நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் மனைவி பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் படிச்சவங்க. சத்தியம் டிவில அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது, வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நியூஸ் வாசிக்கிறவங்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. సత్యం టీవీలో వార్తలు చెప్పేదానికి తను సెలెక్ట్ అయిపోయింది. అపాయింట్మెంట్ లెటర్ వచ్చేసింది, జీతం మంచి జీతం. కానీ అవన్నీ నాకు వద్దని అని పెట్టేసేసి చిచ్చి పడేసి నాకు సేవే కావాలని వచ్చేసేసి నా భార్య. దేవుడు అంత మంచివాడు. అంత ఉన్నతమైన సేవను మనల్ని నమ్మించినప్పుడు ఈ శోధనలు మనం భరిస్తే ఏ తప్పు లేదండి. இந்த சோதனையில் சகிச்சால்
இந்த சோதனையை சகிச்சால் ஒரு தப்பும், அதனால்தான் சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்பொழுது ஆபிரகாம் தேவனை பார்த்தாரு. ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தைய ஆபிரகாம் தேவனுக்கு சொல்றாரு, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாம் கேட்கல, ஆபிரகாம் யாருக்கு வைக்கிறாரு? தேவன் யெகோவா ஈரே, தேவன் எல்லாம் பார்த்து கொள்வி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சோதனை சகிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை வைத்திருப்பாருங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல வர்ற கஷ்டங்கள் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. ஆண்டவருக்கு தெரியும் அது லேசான கஷ்டம். இந்த ஒரு பதில மட்டும் நான் சொல்லிடுறேன். இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? 1 கொரிந்தியர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், 13வது வசனம் வாசிங்க. மனுஷருக்கு நடக்கிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவே இல்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. దాంట్లో నుంచి తప్పించుకునేదానికి ఒక ద్వారం కూడా తెరిచున్నారంట. நாம என்ன பண்றோம் தெரியுமா? சோதனை பார்த்துட்டே உட்கார்ந்துடுறோம். ஆனா அதுல தப்பு வைக்கிறதுக்கான உண்டான வழியை நம்ம என்ன பண்றது இல்ல, பாக்குறதே இல்ல. இன்னைக்கு ஒரே என்ன சொல்றோம்? ஆண்டவர் என்ன சோதிஸ்டார் பாஸ்டர், என் குடும்பத்துல ஒரே சோதனை, என் குடும்பத்துல ஒரே சோதனை. சோதனை எல்லாரும் வரதான் செய்யும். தேவனை நேசிச்சா என்ன வரும்? சோதனை தான் வரும். சோதனை வந்து உன் தலைமையில நிற்கும், வீட்டு முன்னாடி நிற்கும், எல்லாமே நிற்கும். ஆனா நாம எதை தேடணும் தெரியுமா? சோதனையில தப்பிக்கிறதுக்கு வழியை தேடுப்பா. சோதனையில இருந்து வழியை தேடுப்பா. அந்த வழி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் கிளாஸ்ல படிக்கும்போது, பைபிள் கிளாஸ் படிக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப அழகா சில டீடைல்டா இதை பத்தி இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்க. எல்லாரும் கட்டவரில் இருக்கலாமா? ఈ బొట్టనేలు ఉంది కదా, ఇలా ఎత్తుకోండి, முன்னாடி வைங்க, நல்லாதான் எடுக்கு. பாருங்க, 2 கண்ணு இருக்கா? 2 கண்ணு இருக்குல்ல. ஒரு கண்ணை அதாவது மூடி மறைக்காம என்ன பண்ணுங்க, இந்த விரலை மட்டும் நல்லா பார்த்துட்டே இருக்கு. இந்த விரலை மட்டும் நல்லா பார்த்து ఈ 7 మాత్రం చూస్తా ఉన్నాను. నేను ఎలా తెలుస్తున్నాను? రెండుగా మంగళగా తెలుస్తున్నానా? ఏది క్లియర్ గా తెలుస్తుంది? ఏది క్లియరా తెలియదు? விரல் கிளியரா தெரியுதா? நான் கிளியரா தெரியுறேனா? இது விரல். இப்ப என்னை மட்டும் கரெக்டா பாருங்க. அது விரல் வச்சுக்கோங்க, ஏழு పెట్టుకోండి. నన్ను మాత్రం చూడండి. ఇప్పుడు ఏది మంగళగా తెలుస్తుంది? அதுதாங்க நம்ம பார்க்க வேண்டிய இயேசு விட்டுட்டு இன்னும் சோதனையை பார்த்துட்டு இருக்கோம். சோதனை நிக்குது தெரியும், சோதனை நிக்குது தெரியும். ஆனா சோதனைக்கு பின்னாடி என் தேவன் இருக்கிறாருங்க. நான் பார்க்க வேண்டியது தேவனை, నేను చూడాల్సిన దేవుణ్ణి. ఈ శోధన కాదు. ఈ శోధన చూస్తే నేను ఇంకా అక్కడే ఉంటా, కానీ దానికి దాటున్న నా దేవుణ్ణి చూశానంటే ఈ శోధన దాటి వస్తాను. హల్లెలూయా. రహస్యం అదే. మనకి దీంట్లో కీర్తనల్లో 1వ అధ్యాయంలో 1-2 వచనం ఎవరైనా చదవండి చూద్దాం. సంగీతங்களின் புத்தகம் 1வது சங்கீதம் 1-2 வாசிங்க பார்க்கலாம். நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் எல்லாரும் படிங்களா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அப்போ பதில் எங்க இருக்குங்க? என் கர்த்தர் கொடுத்த இந்த சத்தியத்தில் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஒருவேளை ஐயா என்ன நான் பைபிள் படிக்க தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பைபிள் படிக்கலன்னா நான் சொல்ற வசனத்தை படிங்க. யோவான் 7வது அதிகாரம் 49வது வசனம். யோவான் சுவார்த்த 7వ అధ్యాయం 49వ వచనం. யோவான் 7:49. வேதத்தை அறியாத இவர்கள், இந்த ஜனங்கள் போட்டிருக்காங்க. ஒருவேளை வேதத்தை அறியலன்னா நம்ம யாரு? நம்ம எதை அறியணும்? సత్యత్యం அறிவீர்கள், సత్యం உங்களை విడుదల. అప్పుడు ఈ ధర్మశాస్త్రం ఎరగిన వాడు శాపగ్రస్తులంట.
కానీ ఇదే నాకు ఈ వాక్యాలు తెలిసిందంటే అపవాది ఎన్ని క్రియలు చేసినా చాలు వాడికి ముందు నేను జయం పొందుకుంటాను. ஆமென். சாத்தான் எத்தனை தந்திரங்களும் எத்தனை இடுக்கங்களும் எத்தனை போராட்டங்களும் எனக்கு வச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருந்தால் நான் ஜெயம் கொண்டவனாதான் நான் நிற்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்துல சோதித்து பார்த்தான். ஆனால் தேவன் அதுக்கு அசரவே இல்லை. அவர் சொல்றாரு, பிசாசு வந்து சொல்றான், எங்கே இதோ இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு. ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? மத்தேயு 4:4ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். హల్లెలూయా. దేవుని నోటి ద్వారా వచ్చే ఒక్కొక్క మాట ద్వారా మనిషి బ్రతుకుతాడంట. దానికి గొప్ప సాక్ష్యం మోసే. 40 రోజులు కొండ మీద ఉన్నాడండి. ఎవరు ఆయనకి ఆహారం ఇచ్చారు? ఏదైనా జొమాటో పోలి ఇచ్చారా? స్విగ్గీ ఇచ్చారా? లేదంటే డన్సో వాళ్ళు ఇచ్చారా? யாராவது போய் கொடுத்தாங்களா? டன்சோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ யாராவது போயிட்டு மோசஸ் போய் 40 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம தேவனுக்கு முன்பதா முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசுறார், மோசே கேட்கிறார். கர்த்தர் பேசுறார், மோசே கேட்கிறார். 40 நாள் எப்படி ஒரு மனுஷனால சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்க முடிஞ்சது? அவர் பிழைச்சது கர்த்தருடைய வார்த்தையினால. அதனாலதான் அந்த வார்த்தை உள்ள போக 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 அவர் மலையில இருந்து இறங்கி வர்றாரு. ஒருத்தர் கூட மோசேனோட முகத்தை பார்க்க முடியலங்க. அவ்வளவு பிரகாசமா இருக்குது. காரணம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வார்த்தை விசுவாசிங்க. உங்களுடைய சோதனைகள் எல்லாமே கர்த்தர் காணாமல் போக வச்சிருவார். அந்த சோதனைகள் வந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நிற்கிறது இருக்கு, இதுல பலன் கொடுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசத்தோட ஜெபிப்போம் எல்லாரும்.